சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொழிமுன் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்துவாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை வெகண்டான் சந்ததிக்கோன் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூரி தரைகமாதோ. இல்லவல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாற்றிய சிவகுணையாவுடைய திருவடிகளை நேலம் நினைந்து அடியனுடைய ஞானசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி திருவாடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஐப்பசி மாதம் அனுச நட்சத்திரம், எம்பெருமான் பூசலார் நாயனார் குருபூசை திருநாள். அன்பர்களே, பூசலார் நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 18 பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள். பூசலார் நாயனார் தொண்டை நாட்டிலே திருநின்றவூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அவதரித்த பெருமகனார். நாயனார் வெளியிலே கோயில் கட்டுவதற்கு நிதி இல்லாத காரணத்தினாலே தன்னுடைய மனதின் மூலமாகவே கோயில் கட்டிய ஒரு பெருமையுடையவர். மனதின் மூலமாக கோயில் கட்டினாலும் அது எப்படி கட்டினார் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் நின்றவூர் பூசல் நண்பன் நெடிதுநாள் நினைந்து செய்த என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 அவர் அந்த திருக்கோயிலை மனத்திலே அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாயனாருடைய திருச்சரிதத்தை நமக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் மன்னிய சீர் மறைநாவல் நின்றவூர் பூசல் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் அருளுகிறார். மன்னிய சீர் மறைநாவல் நின்றவூர் பூசல் நிலைத்த சிறப்பையுடைய வேதமோதும் வாக்கினையுடைய திருநின்றவூரில் அவதரித்த பூசலார் நாயனார் என்று சொல்லி மன்னிய சீர் மறைநாவல் நின்றவூர் பூசல் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். அப்படி நிலை பெற்ற சிறப்பையுடைய வேதமோதும் வாக்கினையுடைய திருநின்றவூரிலே அவதரித்த பெருமகனார் என்று சொல்லி நாயனாரை பற்றி முதல் நூல் நமக்கு அருளுகின்றது. மன்னிய நீர் அப்படின்னா அதாவது மன்னிய சீராவது நிலை பெற்ற சிறப்பு அப்படின்னா புறப்பூசையினும் நிலை பெற்ற உரைப்புடைய அகப்பூசை தொழில் சிறப்புடையது என்று உலகினுக்கு இறைவர் காட்டியறல கருவியா அமைதல் என்று சொல்லி, அது பெருமானை வெளியிலே வைத்து பூசை செய்வது ஒன்று. அதே பெருமானை வெளியிலே பூசை செய்வதற்கு முன்பாக உள்ளுக்குள் அகத்திலே வைத்து எப்படி பூசை செய்வது, அவர் மூர்த்தம் மட்டும் எழுந்தருள் செய்யவில்லை, ஒரு கோயிலே கட்டுகிறார் அகத்திலே, அதை எப்படி கட்டினார் என்பதுதான் நமக்கு நம்முடைய புராணத்திலே நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே அருளுகின்ற பொழுது பதுமனல் போதன்ன பாதத்தாற்கொரு கோயிலையான் கதுமனச் செய்குவது என்று கொலாம் என்று கண் துயிலார் ததுமனத்தே எல்லை தோறும் நினைந்து அருள் பெற்றது என்பர் புதுமணத் தென்றலுலா நின்ற ஊர் தனில் பூசலையே. அப்படி வகைநூலில் சொல்லுகின்ற பொழுது தாமரையின் நல்ல மலர் போன்ற பாதத்தையுடைய சிவபெருமானுக்கு, பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குதுன்னா தாமரை மலர் போன்ற திருவடி. அப்படி தாமரையனுடைய மலர் போன்ற பாதத்தையுடைய சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை யான் விரைவாக அமைப்பது எப்போது என்று கவன்று சாமிக்கு, அப்படி இறைவனுக்கு தாமரை போன்ற திருவடிகளையுடைய பெருமானுக்கு ஒரு கோயிலை நான் எப்படி விரைவாக அமைப்பது என்று ஒவ்வொரு நாளும் கவலையுற்றிருக்கிறார். அப்படி கவலையுற்றிருக்கிற பொழுது எப்படி கோயில் கட்டுவது, கோயில் கட்டுவதென்றால் அதற்கு நிதி தேவை என்று சொல்லி கண் துயிலாது, உறக்கமின்றி கண் துயிலாது பகலும் இரவும் தன்னுடைய மனதிலே நினைந்து அந்த நினைப்பினாலே எடுத்த திருக்கோயில் எடுத்து திருவருளினை பெற்றது என்று எடுத்து கூறுவர் என்று சொல்லி புதிய மணல் காணல் வெளியே தென்றல் காற்று வீசுவதற்கிடமைய திருநின்றவூரில் பூசலார் நாயனாரையே என்று சொல்லி, அதாவது நிதி இல்லாதனால கோயில் அமைக்க வேறு வழியின்றி வேறு எவ்வாற்றானும் அமைப்பேன் என்று கவலைப்பட்ட நிலையிலே அவர் இதுபோல மனத்தினாலே அகக்கோயில் கட்டினார் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. தொன்று புராணத்திலே முதல் திருப்பாடலிலே சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது அன்றினார் புறம் எரித்தாருக்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக
உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே நல்ல வாலயம்தான் செய்த நின்றவூர் பூசலார்தம் நினைவினை உரைக்கலுற்றாம். அன்றினார் புறமிரைத்தாருக்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றுமங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்றவூர் பூசலார் என்று சொல்லி, அதாவது அன்றின பகைவர்களுடைய புறங்களை எரித்த சிவபெருமானுக்கு ஒரு கோயில் அமைக்க எண்ணினார் நம்முடைய நாயனார். அப்படி முப்புறங்களை எரித்த சிவபெருமானுக்கு ஒரு கோயில் அமைக்க எண்ணி அதற்கு நிதி வேண்டும் என்று நிதி ஒரு சிறிதும் அங்கு கிடையாமல் போக சொல்றார் பாருங்க. ஒன்றுமங்கு உதவாதாக அப்புறம் என்ன செய்தார்? உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என நிதி கிடைக்காதனால என்ன செஞ்சார் அப்படின்னா, நினைப்பினாலே அமைத்தலே நல்ல பணியாகும் என்று உட்கொண்டு நிதி வேணும் ஆலயம் கட்டுவதற்கு, அந்த நிதி இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நாயனார் என்ன செய்கிறார்னா, நல்ல நினைப்பினாலே அமைத்தலே நல்ல பணியாகும் என்று சொல்லி உட்கொண்டு மனத்தினாலே நல்ல கோயிலை அமைத்த அந்த திருநின்றவூரில் வந்த பூசலாருடைய நினைப்பினாலாகிய வரலாற்றினை சொல்கின்றோம். நாயனாருடைய வரலாற்றை சொல்ல போகின்றார். அந்த உணர்விலான் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே என்று சொல்லி நல்ல ஆலயம் என்று சொல்லி அப்படி பூசலாருடைய நினைப்பினால் ஆகிய வரலாற்றை சொல்கின்றோம் என்று சொல்லி உணர்வினால் எடுக்கும் என்று சொல்லி சொல்ற அப்படின்னா மனத்தில் நினைத்தலாலே அமைக்கும் என்று சொல்லி இதுவே சிறந்ததாக செய்ய தகுந்தது என்று சொல்லி போற்றுகின்றார். அது நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் குணத்தில் அருளுகின்ற பொழுது உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி என்று சொல்லி சொல்றார். உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி என்று சொல்லி பெருமான் எப்படிப்பட்டவன்னா உணர்வினாலே உணர முடியாதவன் பெருமான். அப்படின்னா எப்பொழுதும் உணரவே முடியாதா அப்படின்னா அப்படி அல்ல. அவனை பசுஞான பாசஞானங்களினால் உணர முடியாது. ஆனால் இறைவனுடைய பதிஞானத்தினாலே உணர முடியும். அதாவது நம்முடைய சிவஞான போதம் சொல்லுகின்ற பொழுது 9ஆம் சூத்திரத்தில் சொல்கிறாருங்க. 9ஆம் சூத்திரத்தில் அதாவது என்ன சொல்கிற பாசமுணரா பதியை என்று சொல்வார். அப்படி பாசஞான பசுஞானங்களால் உணர முடியாத பெருமானை பதிஞானத்தினாலே உணர முடியும் என்று சொல்லி நமக்கு சாத்திரங்கள் சொல்வது போல, அதான் உணர்வினால் உணர ஒண்ணா என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு உணர்வினால் எடுக்கும் கோயில் என்று சொல்லி சொல்றாருங்க. உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்வெறும் தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின்மிக்க நான்மறை விளங்கும் மூதூர் குலமுதற் சேலம் என்றும் குறைவிலா மறையோர் கொள்கை நிலவிய செல்வமல்கி நிகழ்திரு நின்ற ஊராம். உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்வரும் தொண்டை நாடு. தொண்டை நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவது தொண்டை நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறுதியாக சொல்லக்கூடிய சரிதம் இதுதான். அதனால எல்லா சிறப்புகளும் சிறந்து விளங்கக்கூடிய தொண்டை நாடு என்று சொல்லி சொல்றாருங்க. உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்வரும் தொண்டை நாடு அப்படின்னார். அப்படின்னா இந்த உலகில் நல்லொழுக்கம் எக்காலத்திலும் உயர்ந்து ஓங்கும் பெருமையுடைய தொண்டை நாட்டிலே என்று சொல்லி அவ்வளவு சிறந்த ஒரு நாடு தொண்டை நாடு என்று சொல்லி நமக்கு திருக்குறிப்பு தொண்டை நாயனாருடைய பணத்தில் தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி தீயதை கனவில் கூட நினையாத பெருமக்கள் வாழக்கூடிய பெருமையுடைய தொண்டை நாடு என்று சொல்லி அந்த புராணத்திலே போற்றுகின்றார். அது மட்டுமல்ல, ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சேரனார் திருமலை நாடு என்று சொல்லி அந்த சேரநாட்டு மக்களும் தொண்டை நாட்டு மக்களும் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி அந்த வரலாற்றையும் சொல்லி, அதே மாதிரி பழையனூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திலே அங்கிருந்த வேளாளர்கள் 70 பேரும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி வணிகனுக்காக உயிர் துறந்த பெருமையும் நமக்கு நம்முடைய தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லுவது. நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்றபோது என்று சொல்லி அந்த திருப்பாடலில் நமக்கு போற்றுகின்றார். அப்படி அவ்வளவு சிறப்புடையது அந்த தொண்டை நாடு என்று சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு நாயன்மாரும் அவதரித்த சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு சிறப்பாக சொல்வார். ஐயநீர் அவதரித்திடப்பதை அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி எருக்கத்தம்புலியோரை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கிலே வைத்து போற்றுவார். அறந்தரு நாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்தருள உளதானால் நம்மளவோ பேருடைகள் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் நம்பிகளும் அவதரித்த திருமுனைப்பாடி நாட்டை பற்றி போற்றுவார் செக்கிழர் பெருமான். இப்படி நமக்கு ஒவ்வொரு பதியையும் அதனுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நமக்கு
நம்முடைய சேக்கிழார் பெருமான் அடியார்களுடைய பெருமைகளை வைத்தே போற்றுவார். அவர்கள் அவதரித்த பெருமை, அதே மாதிரி பரவினாச்சியார் அவதரித்த ஒரு பெருமையை வைத்து கொண்டு நம்முடைய திருவாரூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அங்கு உரைக்கு என்ன அளவப்பதியில் தங்கள் மாளிகையில் ஒன்று சம்புவின் பங்கினால் திருச்சேடி பறவையாம் மங்கையார் அவதாரம் செய் மாளிகை என்று சொல்லி போற்றுவார். எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. பூங்கோயில் இருக்கிறது, கமலாலய திருக்குளம் இருக்கிறது, எத்தனையோ நாயன்மார்கள் வந்து பேறு பெற்ற ஒரு பதி திருவாரூராக இருந்தாலும் நகர சிறப்பிலே போற்றுகின்ற பொழுது உமையம்மனுடைய ஒரு பங்கினலாக இருந்த சேடியாக இருந்த பரவினாச்சியார் வந்து அவதாரம் செய்தது ஒரு பெருமை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அப்படி நாயன்மார்கள் அவதரித்தது, நாயன்மார்கள் வந்து திருவடி அடைந்தது அந்த நாட்டுக்கு ஒரு பெருமை என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி இந்த உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்வெறும் தொண்டை நாடு என்று சொல்லி உலகத்திலே நல்லொழுக்கம் எக்காலத்திலும் உயர்ந்து ஓங்கக்கூடிய பெருமையுடையது தொண்டை நாடு என்று சொல்லியும், நலமிக்க சிறப்புடைய 4 வேதங்களும் விளங்குவதற்கிடமாகிய பழைய ஊர் என்று சொல்லியும், குலத்திற்கு முதன்மையாக ஒழுக்கம் என்னாலும் குறைவில்லாத அப்படி மறையவர்கள் வாழக்கூடிய தமது கொள்கையின் நிலைநின்ற செல்வம் நிகழ்கின்ற திருநின்ற ஊர் என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி நல்லொழுக்கம் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லி பழமொழி சொல்லுவார்கள். அதுபோல தொண்டை நாட்டினுடைய சிறப்பை இந்த சரீரத்தோடு நிறைவு செய்கின்ற காரணத்தினாலே சேக்கிழார் பெருமான் வந்து உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர் பெறும் தொண்டை நாடு என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு போற்றுகின்றார். இப்படி ஒவ்வொரு ஊரும் நமக்கு திருவாமூர் தவம்பெருக்கும் சிவம்பெருக்கும் திருவாமூர் என்று சொல்லி அப்பர் சாமியில் அவதரித்த திருவாமூரை பற்றி போற்றுவார். இப்படி எல்லாம் வந்து அப்படி வைதீக மரபு வாழும்படியாக அந்த பதியிலே அவதரித்து அந்த சிவபெருமானுடைய திருவடியிலே சாரக்கூடிய உணர்வோடு அப்படி அந்த அன்பு பிறழாத நிலையிலே வாழ்ந்து வந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி, அடுத்து நம்முடைய நாயனாருடைய மனதிலே அவர் வந்து ஒரு கோயில் கட்டுகிறார். ஒரு பெருமானுக்கு பெரிய கோயில் கட்டணும்னு தான் நினைக்கிறார், வெளியில் கோயில் கட்டணும்னு தான் நினைக்கிறார். நிதிகள் திரட்ட முடியலை. ஏன்னா வறியவர்கள் போய் கேட்டால் யாரும் நிதி கொடுக்க மாட்டாங்க. அது நிதி கொடுப்பது கூட அதற்கு தகுந்தவர்கள் போய் கேட்டால் தான் கொடுப்பாங்க. அதனால் அவர் போய் கேட்கிறாரு, எங்கேயும் நிதி கிடைக்கல, அதனால் மனதில் கட்டுவதே பரவாயில்லை என்று சொல்லி நினைக்கிறார். அடுப்பது சிவன்பால் அன்பர்க்காம் பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகையும் தேடி அவர்களை கொடுத்து கங்கை மடுப்பது வேணியையர் மகிழ்ந்துரை வதற்கோர் கோயில் எடுப்பது மனத்துள் கொண்டார் இரு நிதி இன்மை என்னார். அதாவது என்ன சொல்றான, சிவனுக்கும் அவன் அன்பர்களுக்கும் தமக்காகும் பணிகளை செய்தலே தக்கது என்று துணிந்து, பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்வதே சிறந்த பணி என்று சொல்லி மனசில் நினைக்கிறார். அப்படி நினைச்சு என்ன செய்கிறார்னா, கொடுப்பதற்காக எவ்வகையாலும் பொருளை தேடி அவ்வடியவர்கள் கொள்ளும்படி கொடுத்து, அப்படி கோயில் அமைப்பதற்கு பெருந்திரளான செல்வம் தம்மிடம் இல்லாமையை எண்ணாதவராய், அப்படி செல்வம் இல்லை என்பதை எண்ணாது கங்கை வெள்ளம் நிரம்பிய சடையுடைய இறைவர் மகிழ்ந்து எழுந்தருளி இருப்பதற்கு கோயிலை கட்டும் செயலை மனத்துள் கருதினார். தங்கிட்ட பணம் இல்லைங்கிறதெல்லாம் அவர் நினைக்கல, எப்படியாவது கோயில் கட்டணும் அப்படின்னு முதல்ல அவர் மனசில் நினைக்கிறார். அதாவது சிவன்பால் அன்பர்க்கு அப்படின்னார். முதல்ல அடியார்களுக்கு, சிவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரு. இவர் சிவனிடத்து அன்பு பூண்ட அடியவர்க்கு என்று சொல்லியும் சொல்லுவாங்க. இப்படி அதை மனத்துள் கொண்டார். கோயில் எடுக்கும் திருப்பணிக்கு இருநிதி முதலில் வேண்டப்படுவது என்ற உண்மையை ஆர்வம் மீதினால் நினையார். பணம் வேணுங்கிறத முதல்ல நினைக்கல, ஒரு ஆர்வம் கோயில் கட்டணும்னு. அதனால் கோயில் கட்டணும்னு முதல்ல மனசில் நினைக்கிறார். அதுக்கு பணம் வேணுங்கிறதெல்லாம் அவர் கருதலை. இப்போ மனத்தினால் கருதி எங்கும் மாநிதி வருந்தி தேடி இணைத்துமோர் பொருட்பேரின்றி என் செய்கேன் என்று நினைவார். நினைப்பினால் எடுக்க நேர்ந்து நிகழ்வுறு நிதியம் எல்லாம் திணை துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார். அப்படின்னு பொருள் தேடி பெறக்கூடிய இடங்களை மனத்தினால் கருதி எங்கும் பெருநிதியினை வருந்தி தேடியும், எல்லாத்துட்டையும் போய் கேட்குறார். கோயில் கட்டுறதுக்கு நிதி கேட்குறார், எல்லா பக்கம் போய் கேட்குறார். எவ்வாறாயினும் ஒரு சிறிதும் பொருளை பெறும் நிலை கிட்டாமல், யாரும் கொடுக்கல. ஏன்னா இவர்கிட்ட கொடுத்தா இவர் கோயில் கட்டுவாரா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை யாருக்கு, ஏன்னா அவருடைய அருட்தன்மை யாருக்கு தெரியலை, உலக மக்களுக்கு அவரை பற்றி தெரியலை, அவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறது தெரியலை. அதனால்
பொருள் கிடைக்கல, அதனால் இனி என் செய்வேன் என்று வருந்துறார். இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கு நிதி கிடைக்கவில்லை என்று சொல்லி மனதால் அப்படியே வருந்துகிறார். அப்படி வருந்தி என்ன செய்கிறாரு, நினைவிலே கோயில் எடுப்பதனை துணிந்து கொண்டு பலவாறு முயன்று அவரால் முடியலை. ஒரு கோயில் கட்டுறதுன்னா சாதாரணமான வேலை அல்ல. எவ்வளவோ பெரியவர்கள் கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் கோயிலை கட்டுறாங்க. அப்படி ஆனால் நிதியுள்ளவர்கள் எளிதாக கட்டிடுறாங்க. அவங்க போய் நின்னா ஒரு 1000 ரூபா கொடுக்குறவங்க 50,000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ இல்லாதவங்க போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உலகியல் உண்மை. அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்குது. ஆமாம், அப்படி செயல் நிகழ்வதற்குற்ற நிதியங்களை எல்லாம் திணையளவுள்ள சிறிது சிறிது அளவாக தேடி மனத்தினால் சேர்த்து கொண்டார். இப்போ வெளியில் ஒன்றும் கிடைக்கல, அதனால் அப்படியே மனசுக்குள்ளேயே ஒவ்வொன்றா ஒரு கோயில் கட்டுவதற்கான அத்தனை காரியத்தை மனசுக்குள்ளேயே நினைக்கிறார். மனத்தினால் திரட்டி கொண்டு அப்படின்னார். செல்வம் திரட்டுதல் மனத்தின் தொழிலில் தொடங்கும், அது முற்றினால் புறச்செல்வம் விளையும். ஈண்டு நாயனார் அகச்செல்வமே ஆணிவேர் என்பதனை உணர்ந்து அதனை தேடி அமைத்தார். அகத்தொழிலே வினை விளைவுக்கு காரணமாகும் தன்மை திருமலை. அதாவது மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாக வெளியில் வருமா. ஆனால் இங்கே நாயனாருக்கு அதுவே ஆணிவேராக மாறியது. இப்போ மனசில் கோயில் முதல்ல கட்டிட்டு அப்புறமா வெளியில் கட்டலான்னு நினச்சாலும் அவருக்கு அதுவே ஒரு ஆணிவேராக பதிந்து விட்டது. சரி, இதே போதும், ஏன்னா அதை விட இது சுகமாக இருக்குது. ஆமாம், வெளியில் கோயில் கட்டி குடமுழுக்கு செய்து பார்க்கிறத விட இப்போ சாமியை எப்படி வச்சுருக்காரு, உள்ளுக்குள்ளேயே எல்லாம் செய்கிறார். சுற்றுச்சுவரிலிருந்து பரிவார மூர்த்தங்கள் வரைக்கும் கிணறு கூட உள்ளே வெட்டுறார். மனசுக்குள்ளேயே செய்யறதுனால அந்த இதிலிருந்து அவருக்கு அந்த இன்பம் அதிகமாகிடுது. அதனால் அதே ஆணிவேராக அவருக்கு பதிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார் பாருங்க. உள்ள சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம்பெறும் நன்னால் கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் கங்குள் போதும் கண்படாது எடுக்கலுற்றார். அதாவது ஒரு கோயில் கட்டுறதுன்னா மனசில் ஒரு நிமிஷத்தில் கட்டிடலாம். அப்படி நாயனார் கட்டலை. அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஆகம முறைப்படி அந்த நாளை தேர்வு செய்து அன்பின் மூலமாக தச்சர்களை எல்லாம் வைத்து செய்கிறார். எந்த தச்சரை வைத்து செய்யணும், ஒரு சிற்பிகள் எல்லாம் இருப்பாங்க, அது கூட யாரை வச்சு செய்கிறதுங்கிறதும் அவர் முடிவு பண்ணுறார். அதுதான் பெரிய வேலைங்க. சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி கோயில் கட்டுவதற்குரிய சாதனங்களோடு தச்சர்களையும் மனத்தினால் தேடிக்கொண்டு இவரை வச்சு தான் கட்டணும், அவங்க வேலை செய்கிற மாதிரி ஒரு மனசில் இருக்குது. அப்படி அவங்க எல்லாம் அந்த வேலை செய்கிற மாதிரி ஆகம முறைப்படி அந்த கால்கோள் நாளெல்லாம் வைத்து அப்படியெல்லாம் செய்கிறார். தேடிக்கொண்டு அப்புறம் இறைவருக்கு கோயில் கட்டுவதற்கு செய்வதற்கு நன்மை பெறும் நல்ல நாளும் வேலையும் குறிக்கொண்டு அப்புறம் விரும்பி ஆகம விதிப்படி அடிநிலை எடுத்து, அதாவது அகல நீளங்கள் உயரம் எல்லாம் ஆகம முறைப்படி எப்படி இருக்கணும், கருவறை எப்படி இருக்கணும், அர்த்த மண்டபம் எப்படி இருக்கணும், சாமி இருக்கக்கூடிய மற்ற பிரகாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், அத்தனையும் ஆகம முறைப்படி அவர் அளவு வைத்து செய்கிறார். அப்போ அன்பின் நிறைவினாலே ஆசை மிகுந்து இறைவனும் உறங்காமல் கோயில் பாருங்க, இரவும் பகலும் தூங்காமல் கோயில் கட்டியிருக்கிறார். யார் கட்ட முடியும்? மனசுனால கோயில் கட்டணுங்க, அப்படி கட்ட முடியுமா? இரவும் பகலும் தூங்கலையா? வெளியில் கட்டக்கூடியவங்க கூட அப்படி கட்டியிருக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா இறைவனே விரும்பி போகிறார் அப்படின்னா அந்த கோயில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இரவும் பகலும், அதாவது காதலில் கங்குள் போதும் கண்படாது எடுக்க விட்டார். அப்படியே கண்ணை மூடாமல் இரவும் பகலும் அதே நினைவில் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நலம் பெறும் நன்னாள் கொண்டு நன்மை பெறவிருக்கும் நன்னாள். அது எந்தெந்த வேலைக்கு எந்த நாள் சிறந்தது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நாளை பார்த்து ஆகமத்தால் கோயில் சிற்பமும் கணிதமும் பற்றி சிவ ஆகமங்கள் கூறும் விதியும்படி கண்டு அதன்படி செஞ்சிருக்கிறார். அப்புறம் அது மட்டுமல்ல, அன்பால் அப்படின்னார். ஆலயம் எடுத்தல் அன்பினாலும் அதனை கங்குள் போதும் கண்படாது எடுத்தல் காதலாலும் ஆவனர். அன்பும் இருக்கு, காதலும் இருக்கு. அப்படி கண் துயலாது விரைவில் எடுத்து முடித்துக்கான வாசை முருகி அன்பினால் விளைவது. அப்படி உடனடியாக செய்யலை, இப்படியெல்லாம் செய்கிறார். அப்படி நெடிதனால் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார் அப்படின்னா. அப்படி அடிவரி முதல் அப்படி அந்த செவர் கட்டுறது, அந்த அடிவரி முதலாக உபானவரி முதலாக அடுக்குகள் சித்திர வேலைப்பாடுகள் அப்படியெல்லாம் திறந்த மனத்தினாலே அமைத்து
அப்படியே விமானத்தினுடைய முடிவிலே வரும் சிகரமும் விதைத்த முழு அளவில் கொண்டு, மேலே அந்த சிகரமும் கோபுரமும் அதையும் முடித்த அளவிலே கொண்டு நீண்ட நாட்கள் செல்ல கோயில் நிறைவுடன் நினைப்பினாலே செய்தார். கொஞ்ச நாள் இல்லை, நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார். நீண்ட நாள் அப்படி செய்துட்டு இருக்கிறார். ஆமாம். அப்புறம் என்னென்ன செய்தார் பாருங்க, தூபியெல்லாம் நட்டு சொல்கிறார் பாருங்க. அந்த தூபியினை நட்டு, கோயில் கட்டணா அந்த தூபியெல்லாம் நடணும், அந்த தூபியை நட்டு சுண்ணச்சாந்து, அது மேலே சுண்ணச்சாந்து எல்லாம் பூசி சிற்ப அலங்கார வேலைகள் எல்லாம் செய்து, கல் வேலை தனி, அதுக்கு மேலே சிற்ப வேலைகள் தனி. கல் வேலை முடிஞ்சாச்சு, இப்போ சிற்ப வேலைகளெல்லாம் செய்கிறார். அப்படி சிற்ப வேலைகள் செய்து தீர்த்த கிணறு வேணும். ஒரு கோயில்னால் சாமிக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு கிணறு வேணுங்க. சும்மா எல்லா தண்ணியும் கொண்டு வந்து ஊற்றக்கூடாது. சாமிக்கு தீர்த்த கிணறு அமைக்கிறார். அப்படி அமைத்து பக்கத்திலும் கோயில் சுற்றிலும் மதில்களை கட்டி, அப்படியே பிரகாரத்தில் அப்படியே மதில் கட்டிட்டு இருக்கிறார். மதில் கட்டி வரார். மதில் கட்டி அப்புறம் தடாகம் அகழ்ந்த தடாகம், அதுபோக ஒரு குளம். தீர்த்த கிணறு வேற, குளம் வேறங்க. தீர்த்த கிணறு பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு எடுக்கக்கூடியது. தடாகம் என்று சொல்லக்கூடிய குளம் அன்பர்கள் குளிக்கிறதுக்கு, உள்ளுக்குள்ளேயே குளிக்கிறதுக்கும் குளம் கட்டுறார். ஆமாம். அப்படி தடாகம் அகழ்ந்து அமைத்து மேலும் வேண்டுவனவற்றையும் வகைப்படச் செய்து நிலை பெற்ற தாவரத்தை சிவபெருமானுக்கு பொருந்தும்படி நிறுத்திய நாள் அணுகும்போது இப்போ எல்லா மேலேயும் முடிக்கிறார். அப்படி முடிச்சுட்டு என்னென்னா சிவலிங்க திருமேனியை உள்ள ஸ்தாபனம் பண்ணணும். அந்த நாள் வந்துருச்சு. இப்போ அப்படி வருகின்ற பொழுது அங்கே ஒரு அரசர், காடவர் பெருமானாகிய பல்லவரசன், ஐயடிகள் காடவர் ஒன்று சொல்லுவாங்க. அந்த காடவர் பெருமானாகிய அந்த அரசன் அங்கு காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய கற்கோயில் கட்டியிருக்கிறார். அதே மாதிரி இவர் மனசில் கட்டின மாதிரி அவர் ஒரு பெரிய கற்கோயில் கட்டியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கோயிலை கட்டி எல்லாம் முழுதும் பக்கமெல்லாம் சிவனுக்காக பெரும் செல்வங்களை நியமிக்கின்றவன். பெருமானுக்காக நிறைய செல்வங்களை எல்லாம் நியமிக்க போறார். அவர் திருமாலும் தேடி அரியராகி இறைவரை தாபித்தற்கு நிமித்த அற்ற நாளைக்கு முன்னாளிலே அவர் வந்து கோயிலை கட்டி நல்ல கற்கோயிலாக கட்டி பல்லவ அரசன் அந்த கோயிலில் குடமுழுக்கு தேதி வச்சிடுறார். அப்படி குடமுழுக்கு தேதி வச்சாச்சு. அப்படி குடமுழுக்கு தேதி வச்சதுக்கு முந்தின நாள் இரவு சாமி போகிறார் கனவுல. அப்படி முந்தின நாள் சாமி போய் அற்றை நாளுக்கு முன்னாளிலே இதழ்கள் விரிகின்ற கொன்றை மலர்களை சூட இறைவர் இரவினில் அவரது கனவிலே தோன்றினார். அப்படி சாமி போய் இரவு நேரத்தில் அப்படி கனவுல போய் சேர்ந்த சாமி சொல்கிறாருங்க. அதாவது அப்படி பெருமானை வந்து அவர் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. யார்? நாயனார். இவர் வந்து வெளியில் கோயில் கட்டி குடமுழுக்கு தேதி முடிவு பண்ணிட்டார். ஆமாம். சிவனுக்கேற்ப அப்படியே ஏனைய பரிவார தெய்வங்களுக்கு வெவ்வேறு நாள்களும் சிவனுக்கு வேறு நாளுமாக கொண்டு செய்தல் குறித்தது. பாருங்க, பரிவார தேவதைகளுக்கெல்லாம் ஒரு நாள் குடமுழுக்கு செய்யணும். அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு நாள் குடமுழுக்கு செய்யணுமா, அதெல்லாம் நாயனார் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறார். இப்போ அதே மாதிரி பல்லவரசனும் நாள் குறிச்சிட்டார். இப்போ தான் சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, பல்லவரசனுடைய கனவுல போய் சாமி சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நின்ற ஓர் பூசலன்பன் நெடிதினால் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து வின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருளப் போந்தார். சாமி போயிட்டார் கனவுல. யார்? பல்லவரசனுடைய கனவுல போய் பூசலாக இருக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. சாமி கனவுல போனது பல்லவரசன்கிட்ட சொன்னதெல்லாம் தெரியாது. இப்போ பல்லவரசனுடைய கனவுல பெருமான் போய் சொல்கிறாருங்க, நின்ற ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊரிலே பூசல் என்று சொல்லி ஒரு அன்பன் என்னிடத்தில் மிகுந்த அன்புடையவன், அதனால் அன்பன்கிறார் சாமியை. அப்படி அன்பன் நீண்ட நாட்களாக நினைந்து செய்த நன்மையால் நீடும் கோயிலில் நாளை நாம் புகுவோம். நீ நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற சாமி, ஆனால் நாளைக்கு நான் அந்த பூசலுடைய கோயிலுக்கு போகணும். மனசில் கோயில் கட்டினார்னு சாமி சொல்லலை. அவர் இவர் மாதிரியே கோயில் கட்டியிருப்பாருன்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறார். இப்போ பல்லவரசன் நினைக்கிறாரு, இறைவனே விரும்பி போகிறாரோ அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கும், நம்ம கட்டின கோயிலை விட அது பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார். இப்போ சாமி பேசுகிறார் பாருங்க, நீ வந்து கட்டின கோயில் நாளைக்கு குடமுழுக்கு வச்சிருக்கிற, நாளைக்கு நான் அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு போகணும். ஏதோ ஒரு பக்கம் தான் நான் போக முடியும். அப்படியா? இல்லை, பெருமான் எப்படிப்பட்டவன்னா எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அவன் பேரே விஸ்வநாதன் இல்லைங்களா? வியாபகத்தன்மையுடையவன் பெருமான். எல்லா இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், எங்கே வேணாலும் இருப்பார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நாளை நாம் புகுதோம், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய் என்று. சாமி, நீ நாளைக்கு வைக்க வேண்டாப்பா,
இந்த கோயில் பொருந்திய செய்கையை நாளை கழித்து வைத்து கொள்வாயாக என்று அருளி செய்து, நாளைக்கு வைக்க வேண்டாம், நான் வர முடியாது, நீ மற்ற நாள் எப்போ வேணாலும் வச்சுக்கோ, நாளைக்கு வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கொன்றை சூடிய நீண்ட சடையுடைய இறைவர் தொண்டரது கோயிலின் தாவரத்தை கொண்டருள எழுந்தருளினார். அப்படின்னா அரசன் கட்டின கோயிலுக்கு போகலைங்க சாமி, அடியார் கட்டின கோயிலுக்கு போயிருக்கிறார். அதான் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார் அப்படின்னாருங்க. ஆமாம், அரசன் கட்டின கோயிலுக்கு கூட அவர் என்ன பெருமான் எங்கே போவார் அப்படின்னா அந்த அன்பு எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் போவார். அப்போ பல்லவ மன்னன் அன்பு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. பல்லவன் அன்பை காட்டிலும் பூசலாருடைய அன்பு மீறுது அங்கே. ஆமாம், நெடிது நாள் நினைந்தேன்னா இப்போ சொன்ன மாதிரி ஒரே நாளில் செஞ்சு முடிக்கல, ஒவ்வொரு நாளும் நன்று நீடு ஆலயம் புறக்கோயில் போல காலாந்தரத்தில் அழிவுறாது என்றும் அந்த நன்று நீடு ஆலயம்னா வெளியில் இருக்கக்கூடிய கோயில் கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். ஒரு 1000 வருஷம்னு வச்சுங்களேன், 1000 வருஷம் கழித்து பார்த்தா கோயில் அழிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே கட்டின கோயில் என்றைக்கும் அழியாதான். அதான் சொல்கிறார், நன்று நீடு ஆலயம்னு லிங்க திருமேனையில் விளங்க எழுந்தருளுவோம், வெளிப்படும் இடமாக கொள்வோம் என்று சொல்கிறார். இங்கு ஒன்றிய செயல்னா அந்த தன்மை பொருந்த எண்ணிய செயலை பின்னாடி நீ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டார். எப்போ வச்சுக்கோன்னு சொல்லலை சாமி. அதனால் அந்த கோயில் குடமுழுக்கே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த கோயில் இந்த தேதியில் வெய்ய நான் வரேன்னு சொல்லலை சாமி, நாளைக்கு வைக்காத, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ, மறுபடியும் எந்த நாள்னு சொல்லணும்ல, பெருமான் சொல்லலை. ஆமாம், எப்போ வச்சிருப்பார். தொண்டர் கோயில் பூசலானது மனக்கோயில். அப்படி பெருமான் எப்பொழுதும் இறைவன் தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, முகமெல்லாம் கண்ணீர் தோயம் முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனருக்கு என்று சொல்லி ஐயாற்று பதிகத்தில் அப்பர் சாமிகள் சொல்வாருங்க. ஆமாம், அப்படி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை. அப்போ இறைவன் விரும்பி இருக்கக்கூடிய கோயில் என்னன்னா அடியாருடைய அகக்கோயில் தாங்க. அதான் சொல்றார். போந்தார் மறைந்தருளினார் சொல்லிட்டு மறைஞ்சிடறார். இந்த அருளிப்பாடு அரசருக்கு பூசலாரது திருத்தொண்டின் உயர்வினையும் ஏன் சாமி அப்படி சொல்லிட்டு மறைஞ்சாருங்கிறதுக்கு சிறப்புடைய உரை சொல்றார் பாருங்க. அரசருக்கு இப்போ ராஜா கிட்ட பூசலாரது திருத்தொண்டின் உயர்வினையும் அப்புறம் பூசலாரது பெருமையினையும் அறிவித்தருளி அதன் மூலம் உலகறிய செய்து உய்வுக்கும் திருவுள்ள கருணை பற்றி எழுந்தது. அப்படி பூசலார்னு ஒருத்தர் எப்படி மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்கிறார்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெருமான் என்னன்னா அடியாருடைய சிறப்புகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இறைவன் விரும்புவார். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோடு விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி என்று சொல்லி திருநீலகண்டனாருடைய புராணத்தில் சொல்வார். அப்படி எல்லாரும் களரீற்றறிவாருக்கு இதே மாதிரி தான் களரீற்றறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனாருக்கு நம்பிகளை நினைவுபடுத்தணும். அதனால் அந்த ஒரு நாள் பூசையில் சிலம்பொலி கொடுக்காம விட்டுட்டார். அவருக்கு அங்கேயும் இருப்பார் இங்கேயும் இருப்பார். ஆனால் சிலம்பொலி இன்று கிடைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுகின்ற பொழுது தான் அப்போ சாமி சொல்கிறார். ஆரூரன் என்று சொல்லி ஒருவன் தில்லையம்பதியில் பாடிட்டு இருந்தான். ஒன்றிய உணர்வினால் உரை சேர்ப்பதிகம் பாடுதலினால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னார். அதனால் என்னால் பூசைக்கு வர முடியலையப்பா அப்படின்னு சொன்னார். நின்று கேட்டு வர தாழ்த்தோம்னார். அப்படின்னா அவர் யாராக இருக்கும்? அதுக்கு பிறகுதான் நம்பி ஆரூரன் ஒருவர் இருக்கிறார் இந்த உலகத்தில் அப்படிங்கிறது சேரமான் பெருமானாயனருக்கு தெரியும். அவரை நினைப்பிப்பதற்காக பெருமான் அங்கே வந்தார், அந்த செயலை செய்தார். இப்படி இறைவனுடைய அருளிப்பாட்டை நாம் நினைச்சு பார்க்கணுங்கிறார். இந்த 2 கோயில்களிலும் ஒருங்கே விளங்கும் நிலை இறைவரது தன்மைக்கு கூடாது என்பதன்று. அவர் அங்கே இருப்பார் இங்கே இருப்பார், ஏன்னா வியாபகத்தன்மையுடையவன் பெருமான் எல்லா பக்கம் இருப்பார். ஆமாம், ஆனால் அப்படி அல்ல. பூசலாரது பெருமையினை உலகறிய செய்தலே திருவுள்ளம். அதுதான் முக்கியங்க. சாமி என்ன அங்கே இருக்க முடியாதா? இங்கே இருக்கும், நம்ம தான் ஒரு பக்கம் தான் இருக்க முடியும். ஆனால் பெருமான் எல்லா பக்கம் இருப்பார். ஆனால் பூசலாருடைய தொண்டை உலகமறிய செய்ய வேண்டும் என்பது தான் இறைவனுடைய திருவுள்ளம். அதான் தொண்டரை விளக்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ சொல்கிறார், தொண்டரை விளக்க தூயோன் அருள் செய்ய துயிலை நீங்கி திந்திரல் மன்னன் அந்த திருப்பணி செய்தாதம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்றெழும் காதலோடும் தந்தலை சூழல் சூழ்ந்த நின்ற ஊர் சார்ந்தான். தூக்கம் வருமா? இறைவன் கனவுல வந்தால் தூக்கம் வருமா? நல்ல கனவு கண்டா எந்திரிச்சு உட்காந்துக்கணும். எந்திரிச்சு உட்காந்து கைகால் முக கழுவி திருநீர் பூசி பெருமானுடைய திருவள்ளுவர் அப்படியே நினைக்கணும். இப்போ
ஐயடிகள் காடவர்களுடைய கனவுல பெருமான் போயிட்டார். அதனால் அவருக்கு தூக்கமெல்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அந்த தொண்டராகிய பூசலாரை உலகத்தார் அறிய செய்யும் பொருட்டு தூய சிவபெருமான் இவ்வாறு அருளி செய்தாராக, துயிலில் அந்த தூக்கத்தை விட்டு நீங்கி திண்ணிய திரளினுடைய அந்த அரசன் அந்த திருப்பணி செய்தவரை கண்டு நான் முதல்ல வணங்கிட வேண்டும். ஆமாம், இறைவனே அப்படி வியந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் திருப்பணி செய்திருக்கிறாருன்னா மனசில் செஞ்சார்னு ஒன்றும் இதுவரைக்கும் தெரியாது அவருக்கு. இவரும் அதே மாதிரி பெரிய கோயில் கட்டியிருப்பார்னு தான் நினைக்கிறார். முதல்ல அவர் திருவடியை வணங்கணும் என்று சொல்லி நான் வணங்கிட வேண்டும் என்று மேன்மேல் எழுகின்ற பெரு விருப்பினோடும் அப்படியே சோலைகளின் கூட்டம் சூழ்ந்த திருநின்ற ஊரில் வந்து சார்ந்தனர். நேராக திருநின்ற ஊருக்கு வந்துட்டார். ஆமாம், தொண்டரை விளக்கனர். அதான் முதல்ல சொன்ன மாதிரி வாலிதான் நிலைமை காட்ட தன் தொண்டரும் மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தான் காட்டுவான் கண்டார் அப்படின்னு சொல்லி இயல்பகை நாயனார் குணத்தில் சொல்வார். அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் ஞாழத்தார் விரும்பி அன்னறி காட்டு மாற்றார் என்று சொல்லி பெருமான் வருவது எதுக்கு அப்படின்னா, அடியாருடைய பெருமைகளை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வரார். உலகம் உய்வடையும் பொருட்டாக அப்படி வரார். கண்டு நான் வணங்க வேண்டும், அவரை விசாரித்து தம்மிடம் வரச் செய்யப்பட்டார். அதாவது ஒரு அரசன் அது யாருன்னு பார்த்து அவரை கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் அது விரும்பலை. அவரை சென்று நாம் வணங்க வேண்டும். நம்ம அரசனாக இருந்தாலும் இறைவனே விரும்பி அவருடைய கோயிலுக்கு போகிறார். அப்போ அவர் எவ்வளவு பெருமையுடையவராக இருப்பார். இன்னொன்று ஒரு சிவனடியார் என்று சொன்னால் நம்ம அரசனாக இருந்தாலும் நம்ம தான் சென்று அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே திருநின்றவூருக்கு போயிட்டார். அதான் சொல்கிறார், அப்பதி அணைந்து அங்கே ஊருக்கு போயாச்சு. பூசல் அன்பரிங்கு அமைத்த கோயில் எப்புடையது என்றங்கு அங்கன் எய்தினார் தம்மை கேட்க செப்பிய பூசல் கோயில் செய்ததொன்றில்லை என்றார் மெய்ப்பெரு மறையோரெல்லாம் வருகை என்று உரைத்தான் வேந்தன் அப்படின்னா, அப்பதி அணைந்து கேட்குறாரு. அந்த பதியில் பூசலார் என்னும் அன்பர் செய்த கோயில் எங்கே இருக்கிறது கேட்குறாரு. பூசலார்னு ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கிறாரா? ஆமாம் இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கிறாராமே, எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிய பூசலார் கோயிலெல்லாம் ஒன்றும் கட்டலை சாமி, அவ்வளோ பெரிய ஆள் அவர் இல்லை, அதனால் கோயிலெல்லாம் ஒன்றும் கட்டலை. ஆனால் உண்மை நிறையனுக்கு மறையவர்கள் எல்லோரும் வருக என்று எல்லா மறையவர்களையும் வர சொல்கிறார். அப்படி வர சொல்லி அவர் வரல, பூசலார் வரல, மற்ற மறையவர்கள் எல்லாம் எல்லாரும் வராங்க. அவங்ககிட்ட பேச போகிறார். அங்கு எய்தினர் பூசல் செய்த கோயில் ஒன்று இல்லை என்று சொல்லவே அவர் அறியார், மறையோர் அறிகுவர் என்று மறையோரை கோவினார். பொதுமக்களுக்கு தெரியாது, மறையவர்களுக்கு ஒரு கோயில்னா தெரியும் அப்படின்னு மறையவர்கள் எல்லாம் வர சொல்கிறார். அவர்களும் சிலர் அறிந்தும் சிலர் அறியாமல் கூடுமாயின் எல்லாரும் வருகின்றனர். ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கும். மறையவர்கள் எல்லாரும் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அவங்களுக்கு தான் கோயிலை பற்றி தெரியும், பொது ஜனங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அப்படி மெய் பெருமறையோர்னர் ஆதிசைவர் என்ற குறிப்பு போலும் என்று சொல்லி அப்படி சொல்கிறாருங்க. ஆமாம், எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ பூசுரர் எல்லாம் வந்து புறவலன் தன்னைக்கான மாசிலாம் பூசலார்தாம் யாரென மறையோர் எல்லாம் ஆசில் வேதியன் இவ்வோரான் என்று அவர் அழைக்க ஒட்டான் ஈசனார் அன்பர்தம்பால் எய்தினான் வெய்ய வேளான். எல்லாத்துட்டையும் கேட்குறாரு. பூசுரர் எல்லாம் வந்து புறவலன் தன்னைக்கான எல்லா வேதிகளும் வந்து அரசரை பார்க்குறாங்க. அரசர் கேட்குறாரு, மாசிலா பூசலார்தாம் யார்? அந்த குற்றமற்ற பூசலார்தாம் யார்? ஆனால் இறைவனே சொல்கிறாருன்னா அந்த குற்றமற்ற பூசலார்தாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அதற்கு மறையோர்கள் எல்லாம் அவர் குற்றமற்ற வேதியர், அவர் நல்ல சிறந்த ஒரு அந்தனர், ஒரு வேதியர், அவர் வந்து இந்த ஊரினர் என்று அவரை போய் அழைக்க ஒட்டாமல் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்களெல்லாம் அவரை போய் யாரும் அழைச்சிட்டு வர சொல்லலை. இவரே என்ன செய்கிறாருன்னா, இறைவரின் நண்பராகிய பூசலாரிடத்தில் வெவ்விய வேலையுடைய அரசன் சென்று சேர்ந்தனன். ஏன்னா ஒரு அடியார் அப்படிங்கிறதுனால இவர் போய் அவரை பார்க்குறார். ஆமாம், அவரை வர சொன்னால் வந்துடுவார், ஆனால் அவர் வர சொல்லலை. ஏன்னா ஒரு அடியாரை நம்ம போய் பார்க்கணும் என்று சொல்லி போகிறார். ஆமாம், அப்படியே நேராக பெருமான்கிட்ட போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது அப்படியே போய் வணங்குறார். முதல்ல அரசர் போய் பூசலார் நாயனாரை வணங்குறார். ஆமாம், தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது
நீரிங்கு என் திசையோரும் ஏத்த எடுத்த ஆலயந்தான் யாது இங்கு அண்டர் நாயகரை தாபித்து அருளுநாள் இன்று என்று உம்மை கண்டடி வணிய வந்தேன் கண்ணுதல் அருளால் என்றான். இப்போ என்ன சொல்றாருன்னா, அரசர் இந்த தொண்டர் பெருமானை கண்ட அரசர் அவரை தொழுது அப்படியே பூசலார் நாயனாருடைய திருவடியில் விழுந்து வணங்கி, அப்புறம் தேவரீர் இவ்விடத்து எத்திசையர்களும் போற்றும்படி எடுத்த கோயில் எது? அதாவது எல்லா திசையில் இருக்கக்கூடியவர், 8 திசையில் இருக்கக்கூடியவர் எல்லோரும் போற்றக்கூடிய அந்த கோயில் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். இன்று தேவர் பெருமானாகி சிவபெருமானை அத்திருக்கோயிலில் தாபித்திரடும் நாள் இன்று என்று தெரிந்து, இன்னைக்கு சாமி அந்த கோயிலுக்கு எழுந்தருள் செய்கிறார். இன்று குடமுழுக்காக போகிறது என்று சொல்லி அறிந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கண்ணுதல் பெருமானது திருவருளினால் அந்த வரலாற்று அவ்வாற்றினை தெரிந்த அதனால் உண்மை கண்டு திருவடி தொழுவதற்கு வந்தேன், அதை தெரிந்து உங்களுடைய திருவடி வணங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்வார். என் திசையோரும் ஏத்த இறைவர் இத்திருப்பணியினை ஏற்றெழுதல் அறிவிக்க அறிந்தானாதலில் எல்லோரும் பரவ நிலைமையினது என்று சொல்லி, அவருக்கு தெரியாத பெரிய ஒரு கோயில், நம்ம கட்டின கோயிலை விட பிரம்மாண்டமாக கட்டியிருப்பார் போல அப்படின்னு சொல்லி இப்போ அரசர் வந்திருக்கிறார். கண்ணுதல் அருளால் பெற்று இறைவரது திருவருளால் அறிவிக்க பெற்று என்று சொல்லி தாம் அறிந்த வகை. இப்போ எப்படி தெரியும்னா, இறைவனுடைய திருவருள் எனக்கு அறிவித்தது, அதான் கண்ணுதல் அருளால் பெற்றுனார். வேற யாரும் சொல்லலை, கண்ணுதல் அருளால் பெற்று என்று சொல்லி, அது யாது அடிபணிய வந்தேன் என்றது. அது அப்படின்னா யாது என்று வினாவியது வேறொரு காரணம் பற்றியது அன்று என்பதாம் என்று சொல்லி அப்படி மன்னவர் சொல்றாரு. அதை கேட்டு நாயனார் சொல்றாருங்க, மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர்தாம் மருண்டு நோக்கி என்னையோர் பொருளாக கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேல் முன்வரு நிதியில்லாமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவார் எடுத்து சொன்னார். இப்போ அவர் மன்னவன் சொன்ன உடனேயே அப்படியே அவர் மருண்டு போயிடுறார், அப்படி பயந்து நடுங்கிறார். மருண்டு நோக்கி அப்படியே அரசனை பார்த்து சொல்றார், மன்னவன் உரைப்பை கேட்ட அன்பர்தான் மரண்டு நோக்கினார். அரசர் இவ்வாறு சொல்ல கேட்ட அன்பராகிய பூசலாரும் மருட்சி அடைந்து அவரை பார்த்து, அதாவது என்ன சொல்றாருன்னா, என்னையும் ஒரு பொருளாக கொண்டு எம்பெருமான் அருளி செய்தாராயின், என்ன ஒரு பொருளாக நினைந்து சாமி அப்படி சொல்லியிருக்கிறார்னா, பெருமானே முன்னர் பெரும் நிதி கிடையாமையால் நான் கோயில் கட்டுவதற்கு பலவாறு முயற்சி செய்தேன், எனக்கு யாரும் நிதி கொடுக்கல, அப்படி நிதி கிடைக்காத காரணத்தினாலே மனத்தினாலே நான் முயன்று நினைந்து செய்த கோயில் இது என்று சொல்லி சொன்னார். சாமி இதுதான் கோயில், சாமி இது நடந்தது இதுதான், நான் மனதினாலே முயன்று கட்டிய கோயில் இது என்று சொல்லி சிந்தனையின் செயலாகவே செய்த கோயிலினை தாம் விளங்க எடுத்து எப்படியெல்லாம் கட்டுனுங்கிறத இப்போ சொல்கிறாருங்க. மறுண்டு தாமும் இறைவருமே அறிய நின்ற இந்த நிகழ்ச்சிகள் தாம் எரிபாராத நிலையில் இறைவர் திருவருளால் வெளிப்பட்டு அரசர் வினவ நேர்ந்தது பற்றி கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தார். ஏன்னா வேற யாருக்கும் தெரியாதில்ல, சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அட இவன் ஒருத்தன் கோயில் கட்டுறானாமா, அப்படி சாமிக்கு தெரியும், அவருக்கு தெரியும். மூணாவதாக ஒருத்தருக்கு தெரிஞ்சதுனால அவருக்கு ஒரு மருட்சி அதை ஒரு அருள் செய்தாரேல் அருளி செய்து வெளிப்படுத்தினார் ஆதலின், அவர் தாமே வெளிப்படுத்தினார் ஆதலின் தாம் அதனை உள்ளவாறே சொல்ல வேண்டும் என்று நினைந்து சொல்ல புகுந்து அல்லாவிடின் தமது பணியை அவர் எவரும் அறிய வெளிப்படுத்துவார் அல்லர் என்பதாம் என்று சொல்லி சொல்றார். அதாவது இதுக்கு என்ன சொல்றாருன்னா, மனத்தினால் முயன்று அப்படின்னார், சிந்தித்தெடுத்தவாறு சிந்தையினால் செய்த கோயில் அப்படின்னார். ஆமாம், இதற்கு என்னை கோயில் அமைக்க தகுதியில்லா சிறியனாக என்னையும் ஒரு பொருளாக தமது பெரும் கருணையினாலே ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் இவ்வாறு அருளி செய்தாராயின் முன்னை கோயில் பணிக்க வேண்டும் நிதி இல்லையாமையால் வருந்தி அதற்கடுத்த நிலையில் மனத்தினால் ஆயினும் கோயில் எடுப்பேன் என்று முயன்று செய்த கோயிலும் இவ்வாறு அருள் ஏற்கப்பட்ட தன்மையதாயிற்று என்று திருவருட்பெருமையை சிந்தித்து அப்படியே அவர் அந்த ஆனந்தத்தில் திளைக்கிறார் என்று சொல்லி, அப்போ நாயனார் சொல்கிறார், அரசர் அதை கேட்கிறார். சொல்கிறாருங்க, அரசனும் அதனை கேட்டங்கு அதிசயம் எய்தி, அரசனுக்கு எவ்வளோ அதிசயம், இதுவரைக்கும் அவர் மனசில் கட்டின கோயில்னு அரசனுக்கு தெரியாது. இப்போ தான் பல்லவ மன்னனுக்கு இவர் கட்டிய கோயில் ஒன்றும் இல்லை, கற்றளியெல்லாம் ஒன்றும் இல்லை, மனிதனாலே தான் கோயில் கட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ தெரியுது. அரசனும் அதனை கேட்டங்கு அதிசயம் எய்தி என்னே புறையொரு சிந்தை என்பர் பெருமை என்று அவரை போற்றி விரை செறி மாலைதால நிலமெசை வீழ்ந்து தாழ்ந்து முரசிறி தானையோடு மீண்டுதன் முதுர் புக்கான் என்று ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா, அரசர் அதை கேட்டு
மிக்க அதிசயம் அடைந்து குற்றமற்ற சிந்தனையுடைய அன்பரது பெருமை இருந்தவாறு தான் என்னே என்று அவரை துதித்து, அடியாருடைய பெருமை என்ன என்று சொல்லி அப்படியே அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில்லாசை துறப்பு அறைகுவேன்னு பாயிரத்தில் சேக்கிழார் பெருமாள் சொல்கிறார். இப்போ அடியாருடைய பெருமை அப்படிங்கிறது என்ன அதான் சொல்கிறார். புறையரு சிந்தை என்பர் பெருமை என்று அவரை போற்றி அப்படின்னார். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி இறைவனே சொல்லுவது போல அந்த அடியாருடைய பெருமையை நினைந்த அரசன் அப்படியே சிந்தித்து அப்படியே மிக்க மாலை கீழே படியும்படி நிலத்தின் வீழ்ந்து வணங்கி அப்படியே நிலமுறை அப்படி வீழ்ந்து பணிந்து வணங்குறார் அரசர். அப்படி வணங்கி அப்படி முரசுகள் சத்திக்கும் சேனைகளுடனே மீண்டு சென்று தனது பழைய ஊரினை அடைந்தான். அவ்வளோதான். அங்கிருந்து அவர் ஊருக்கு போயிட்டார், பெருமிதமாக அறிந்து அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அப்படி அடியாருடைய பெருமை அப்படிங்கிறது அவ்வளவு பெருமை. அதை நினைந்து நினைந்து அரசர் அப்படியே வியந்து போய் போகிறார். எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் தான் சொல்லுகின்ற பொழுது, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொல்ல வாலினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் என்று நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கிறார் அளக்க வல்லார் என்று சொல்லி கேட்பார். அந்த அடியாருடைய பெருமைகளை யாராலும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பல இடங்களில் சொல்கிறார். இங்கே அந்த புறையரு சிந்தை என்பர் பெருமை என்று அவரை போற்றி அரசன் அப்படி போற்றி வணங்கி தன்னுடைய ஊருக்கு சென்று சேருகிறான் என்று சொல்லுகிறார். அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார்தம்மை நண்பெரும் பொழுது சார தாபித்து நலத்தினோடும் பின்பு பூசணைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி பொன்புனை மன்றுளாடும் பொற்களல் நீழல் புக்கார். அப்படியே நீண்ட நாள் அந்த மனசுக்குள்ளேயே அந்த பூசைகள் எல்லாம் செய்து பெருமானுடைய அன்பிலை கலந்து அப்படியே அந்த கூத்த பெருமானுடைய திருவடியில் போய் சேர்றார். அதான் சொல்கிறார், அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார் தம்மை அன்பராகிய பூசலாரும் தாம் மனத்தினால் அமைத்த ஆலயத்தில் சிவபெருமானை நல்ல பெரும் பொழுது வர தாபித்து அப்படியே அன்றைய தினம் நல்ல ஒரு பொழுதிலே நல்ல நேரத்திலே பெருமானை ஸ்தாபித்து நன்மையோடு அதன் பின்பு செய்ய வேண்டிய பூசணைகள் எல்லாம் பெருமையோடு பல நாட்கள் விரும்பி செய்து வாழ்ந்து அப்படி பொன்புனை மன்றுளாடும் பொற்களல் நீழல் புக்கார் என்று சொல்லி அப்படி பொன்னாளி என்ற திரு அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த பொன்னடியின் நீழலை அடைந்தனர் என்று சொல்லி சொல்கிறார். சிந்தையால் அமைத்த ஆலயம் என்று சொல்லி சிந்தையினால் எனக்கு அருவி பொருளில் வரும் மூன்றனுர்வு என்று சொல்லி சிந்தையினா மனம் என்று கொண்டு சிந்தையின் கண் அமைத்த என ஏழுணர்வு சிவபூசை ஆன்மார்த்த பூசையில் அந்தரியாக பூசையை முன்னே சிறப்பாக செய்யும்படி வரும் சிவ ஆகம விதிகள். சிவபூசை செய்கின்ற பொழுது அந்தரியாக பூஜை என்று சொல்லி உள்ளுக்குள்ள பூசை செய்து அதற்கு பிறகு பெருமானை எழுந்தருள் செய்து செய்வாங்க. அது மாதிரி இது உள்ளுக்குள்ளேயே செய்த வழிபாடு என்று சொல்லி சொல்கிறாருங்க. பொற்களல் நீழல் புக்கார் திருவடி நிறைவுக்குள் அடங்கி பெருமான் நம்முடைய நாயனார் அடங்கி நிற்றார் என்று சொல்லுகிறார். அடுத்தது, நீண்ட செஞ்சடையனார்க்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பிடை வராத பூசலார் பொற்றால் போற்றி ஆந்தகை வளவர் கோமான் உலகுய அளித்த செல்வ பாண்டிமாதேவியார்தம் பாதங்கள் பரவலுற்றேன் என்று சொல்லி அப்படி நீண்ட சிவந்த சடையுடைய இறைவருக்கு நினைப்பினாலே கோயில் அமைத்து மேற்கொண்ட அன்பு இடையராது செய்த பூசலருடைய பொன்னடிகளை துதித்து வணங்கி கொள்ளுகிறோம் என்று சொல்லி அப்படி நாயனார் எப்படி வழிபாடு செய்தார் என்று சொன்னால், மனதினாலே கோயில் கட்டி அது நெடிதினால் நினைந்து செய்த கோயில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அப்படி அந்த சிவன்பால் இடத்தும் அன்பர்களிடத்தும் அன்பு கொண்டவர் பூசலார் நாயனார் என்று சொல்லி சிவன்பால் அன்பர்க்காம் பணி செய்தலே ஒருவருக்கு அடுப்பது என்று சொல்லுகிறார். எவ்வகையானும் பொருள் தேடி சிவன் அடியவருக்கு கொடுத்தல் சிவ புண்ணியம். எப்படியாவது பொருள் தேடி அடியார்களுக்கு கொடுப்பதுதான் நாம் செய்யக்கூடிய சிவபுண்ணியம் என்று சொல்லியும், சிவனுக்கு கோயில் அமைத்தல் சிறந்த சிவபுண்ணியம் என்று சொல்லியும், நிதி இல்லாதவர் சிவன் கோயில் அமைக்க முயன்றால் உலகம் அவரை ஆதரித்து நிதி தராது அப்படிங்கிற இந்த சரியத்தின் மூலமா நிதி இல்லாதவங்க போய் கேட்டால் யாரும் நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நாயனாருடைய புராணத்தில் அன்றைய காலகட்டத்திலேயே நாம் அறிய முடிகிறது. கிட்டத்தட்ட 1200-300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது நடந்திருக்கிறது என்று சொல்லி இப்படி புறத்தே அமைக்கும் கோயிலினும் அகத்தே அமைக்கும் கோயிலில் இறைவர் மிக விரும்பி எழுந்தருள்வர் என்று சொல்லி மனக்கோயிலின் பெருமை இறைவரே உலகறிய செய்யும் சிறப்புடையது என்று சொல்லி நமக்கு நாயனாருடைய திருச்சரிதத்தை நமக்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றி அருளுகின்றார் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே பூசலார் நாயனுடைய திருவடிகளை மனமொழிமைகளை வணங்கி
குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.